போய் பாத்துட்டு வந்துட்டேனே. விஜய் நான் பார்க்காம இருக்க முடியல என்னால. இப்பதான் திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. விஜய் அண்ணனுக்கு அவசரம் நான் இல்ல. 2.5. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 2.5 வயசு கரூர் தமிழ்நாடு தானே நீங்க? கரூர்ல ஒண்ணு நடந்தது ஞாபகம் இருக்கா? அடே உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. என்ன நடந்தது? எல்லாம் கூட்ட நெரிசல்ல எல்லாம் சில பேர் இதானாங்க. போட பாக்கணுமா இல்லையா? பாக்கலப்பா, சொன்னாங்க ஏறிடுறதா ஏப்பா அடிக்கிற அடிக்காம என்ன பண்றீங்க? ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் மறுபடியும் 2.5 வயசு பாப்பாவை தூக்கிட்டு இவ்வளவு வெயில வந்திருக்கீங்கல்ல, இதெல்லாம் என்னது? இல்லைங்களா, ஓரமா நின்னு பாத்துட்டு வந்துட்டு பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கட்டு. இங்கதான் சேஃப்டி ரொம்ப. மனசாட்சியோட பேசணும். என்ன சேஃப்டி? குழந்தை 2.5 வயசு குழந்தைய கூட்டு வந்து என்னமா சேஃப்டி? அறிவு இருக்கா உனக்கு? வகுத்துக்கு சோத்தானே திங்கிற, இல்ல சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? அவன் மூஞ்சி பார்த்தா வேற ஏதோ தோன்ற மாதிரி தான் இருக்குது. 2.5 வயசு குழந்தைக்கு என்னமா சேஃப்டி? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எப்படி இருப்பீங்க? என்ன தெரியாமதான் கேக்குறேன். நாம காசு கொடுத்து படம் பாக்குறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். அப்ப யார் முதலாளி? நாம தானே. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம், அவன் ஏசி கார்ல நாய பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொது மனிதாபிமானமே இருக்காதாமா? உங்களுக்கு அக்கறையா இருக்காதா? உங்க வீட்டு பிள்ளை மணி வெயில் இவ்வளவு அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன அங்க பாரு பொட்ட பத்தி என்ன திருத்த முடியாது. இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்ப இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இல்ல மனசாட்சியெல்லாம் இல்ல, எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. என்ன பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. சம்பாதனை இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு ஒரு லேடிய வந்து நீங்களே அலோ பாத்துக்கிட்டங்க நடக்காம பாத்து. ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் அடிச்சு சம்பாதிச்ச கார் பங்களார் போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் வந்து நிற்ப. குழந்தைய உள்ள அலோ பண்ணீங்க. யாரும் வர சொல்லல. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். உங்க கட்சி பொதுச்செயலா வராதுங்கிறாரு, உங்க தலைவர் வராதுங்கிறாரு. குழந்தை 2 வயசு குழந்தை இவ்வளவு வெயில் மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. கரூர்ல எங்க கொடுத்தீங்க? கரூர் இங்க சேலம். சேலத்தை பத்தி பேசுங்க. 2 வயசு குழந்தை கொடுத்தது தப்பு, அது விதிமீறல். 2 வயசு குழந்தைய உள்ள கொடுத்தது தப்பு, விதிமீறல். அதை நியாயப்படுத்த எப்படி நியாயப்படுத்துவீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்ல, எப்படி என்னங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க? 2 வயசு குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. ஆனா உண்மையா சொன்னா நான் விஜய் ரொம்ப ரசிக்கிறேன். எங்க வீட்டுல 6-7 பேர் இருக்காங்க, 7 பேருமே விஜய் ரசிகர் தான். அந்த அரசியல் அதெல்லாம் அதுக்கோசம் யாரும் அதிகமா வர கிடையாது. விஜய் பிடிக்கும் மெயினா, அதுக்கோசம் தான் எல்லாருமே வந்து பாக்குறதுக்கு வராங்க. இவன் நம்மள டைம் பாஸ்க்குன்னே வச்சிருக்கானோ. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? பல்ல உடைச்சிருவான் படவா. யார்கிட்ட பூ சுத்துற? என்ன வெயிட் பண்ண சொல்ற? டேய், கடல் வெத்தி கருவாடுத்தீங்களான்னு நினைச்சா குடல் வெத்தி கொக்கு செத்துருண்டா. டிஎம்கேக்கு அடி உளுந்துகிட்டே இருக்குது, ஒரு அடி அவர் பேசுறது எல்லாமே. பயமா அது கடிச்சிடாத. பாஜக இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ரோ எல்லாருக்கும் வணக்கம். விஜய் வந்து கோடி விட்டுட்டு வந்திருக்காரு, இங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்றாங்க. பட் அவர் கோடி தேடி வரல, இந்த கேடிங்கள ஓட வந்திருக்காரு. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுங்க. அவர் சாதனைக்காக வரல, மக்கள் வேதனை படக்கூடாதுன்னு வராரு. சார் என்ன தேடுறீங்க?
இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் வாழப்படி விளையாட்டு கிராமத்துல இருந்து வரேன். தலைவர் சொன்னதுதான் உண்மை. அவர் கையில சாட்டை இருக்கு. என்ன சார் நீங்க அதே சார் உங்க பேரை சொல்ல மாட்டேன் சார். அதை தெரிஞ்சாலும் எல்லாரும் பயந்து ஓட போறாங்க. மயிரம் புடுங்குவேன். என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான். தலைவர் கையில மிக முக்கியமான ஒண்ணு தர போறாங்க. நீ சீண்டுன்னு வை, நான் 7 மடங்கு ஏறி அடிப்பேன். உனக்கு தலைவன் ஓடுகாலி விஜய். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் ரெடியா இருந்துக்குவாங்க. இனிமேல் அவர் தான் வரப்போறாரு. அவர் கான்பிடண்டா இருக்காரு. எல்லாருமே விசில் பறக்குது, அனல் பறக்குது. ஆனா சாட்டை கையில இருக்கிறது நினைப்பு இருக்கட்டும், நெஞ்சால் மனசுல இருக்கட்டும். அது ஆக்சுவலா அவருக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகம். ரொம்ப சந்தோஷமா பார்த்தா அவ்வளோ இருக்குங்க சார். இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. கண்டிப்பா நாங்கெல்லாம் விஜய் ஃபேன் தான். எங்க ஃபேமிலியே விஜய் ஃபேன் தான். ஒரு 600 பேர் இருப்போம் பவுன்சர்ஸ். தளபதி பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்பு பவுன்சர். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன். யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பையனுக்கு ஒரு டேஸ்டே இல்லப்பா. 2026ல கண்டிப்பா தளபதி தான் வின் பண்ணுவாரு. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அங்க விஜய் நான் வரேன். இத பாரியா யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? எல்லாரும் தளபதிக்கு கத்துங்க. ஒரு டைம் எல்லாம் டிவி கேக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எங்களுக்கு இலவசம் வேண்டாம். நீங்க இலவசம் கொடுத்தாலும் இந்த மக்களை ஜெயிக்க முடியாது. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. விஜய் பாக்கிறதுக்கோசரம் மட்டுமே வந்திருக்கிறோம். வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறோம். வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கிறோம். மெயினா காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் தமிழ்நாடு பூரா வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் சேலத்தில் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகிகள் கூட்டம்னு சொன்னதுனால கொஞ்சம் நாங்க எல்லாம் ஏமாந்துட்டோம். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நிர்வாகி சந்திப்பு போட்டாங்க. நீங்க என்ன பொறுப்பு இருக்கீங்க? நான் விஜய் பார்க்க வந்திருக்காங்கண்ணா. நமக்கு எப்போ எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். தோனி வேற லெவல். இசைன் கடவுள். அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்தை அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டியை அவரே கழுவிக்கிறாரு. வாட்டர் சிப்பிடிச்சு. எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. கிரிக்கெட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது நாமளா உருவாக்கின ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அப்படி நாமளா உருவாக்கின விளையாட்டை ஒருத்தர் நல்லா விளையாடுறான்னா அவன் அந்த விளையாட்டை நல்லா விளையாடுறான், அவ்வளவுதான். அதுக்காக அவன் உடனே லெஜெண்ட் கடவுள் தூக்கி வச்சு கொண்டாடுறது முட்டாள்தனம் அல்ல. உங்களுக்கு இப்ப வந்து விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குல்ல, இந்த சின்னத்தை நீங்க எப்படி கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.